வணக்கம். நான் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி. இந்த முறை இந்த புத்தக கண்காட்சி ஒரு வகையில் நம்பிக்கையூட்டுவதாகவும் சில வகைகளில் ஏமாற்றம் அளிப்பதாகவும் இருக்குது. முக்கியமான காரணம், பல பதிப்பகங்களுக்கு இடவசதி ஒழுங்காக அமைக்கப்படாமல் இருக்கிறது தான் முதல்ல ஒரு பெரிய ஒரு குறையாக தேவைப்படுறது. அதனால் புத்தகங்களை ஒரே இடத்துல பதிப்பகங்கள் வைக்காமல் நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற ஒரு பிரச்சனையை பார்க்க முடிகிறது. இதனால் நம்ம தேடுற புத்தகங்களை நிறைய ஸ்டால்களுக்கு போய் தேட வேண்டியதாக இருக்குது. பொதுவாக எனக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு என்னுடைய மொழிபெயர்ப்பில் எந்த புத்தகமும் வரல. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற புத்தகம் ஜூலையில் தான் வரும். அநேகமாக அடுத்த ஜூலையில் வந்ததுக்கப்புறம் அடுத்த புக் ஃபேரில் தான் என்னுடைய அடுத்த மொழிபெயர்ப்பான அருந்ததி ராயோட மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் மொழிபெயர்ப்பு நூல் வெளிவரும். இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய மனைவி நர்மதா மொழிபெயர்த்த உலக சிறுகதைகள் சிண்ட்ரெல்லா நடனம் தொகுப்பு வெளிவந்திருக்கு. பாதரசம் பதிப்பக வெளியீடு. இந்த முறை நான் வாங்கின புத்தகங்கள் இதுவரை எனக்கு கிடைக்காமல் இருந்த பல என்பிடி சாகித்ய அகாடமி புத்தகங்கள் இந்த முறை நான் வாங்கினேன். பல என்பிடி புத்தகங்கள் இப்போ மறுபடியும் ரீப்ரிண்ட் ஆகிருக்கிறது. சாகித்ய அகாடமிலையும் சில புத்தகங்கள்லாம் ரீப்ரிண்ட் ஆகி வந்திருக்கு. அந்த வகையில் அந்த புத்தகங்கள்லாம் நான் வாங்கினேன். மற்றபடி இந்த முறை காலச்சூழலில் நிறைய முக்கியமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. அந்த மொழிபெயர்ப்புகள் அந்த சுகுமாரனுடைய மொழிபெயர்ப்பில் அந்த ஷாயின் ஷாவோட ஒரு ஈரானிய புத்தகம், அதுக்கப்புறம் ஆர் சிவகுமாரோட வசைமண், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஐரிஷ் நாவல். எனக்கு இந்த மொழிபெயர்ப்புகளில் முக்கியமாக எனக்கு பட்ட இந்த ரெண்டு நூல்கள் நான் உடனடியாக வாங்கணும்னு வாங்கியிருக்கேன். இந்த முறை கிரியாவில் இமயத்தினுடைய புதிய சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. அது என்னோட அடுத்த வாசிப்பு அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த புத்தக கண்காட்சி ஓரளவு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும், டிஸ்பைட் சம் ஹிக்கப்ஸ். நன்றி. 42வது புத்தக கண்காட்சி மிக பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் என்னோட ரூமன் சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கு. அது டிஸ்கவரி புக் பேலஸில் கிடைக்கும். 150 ரூபா. அது சிறுகதை தொகுப்பு. முன்னாடி வந்து பைத்தியருசி, பெருந்திணைக்காரன், வில்லா மாதிரி ரூமன் ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த வருஷம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தில் வழக்கமான மனிதர்கள் இல்லாமல் வேறு விதமான மனிதர்களை பற்றி பேசப்பட்ட படைப்புகள்லாம் இருக்குது. அது நிவி பதிப்பகம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வாங்குங்க. வேறு நண்பர் நேசமித்தனோட 4 கவிதை தொகுப்பு இந்த வருஷம் வந்திருக்கு. ஒரு அதிரடியாக ஒரு பாய்ச்சல் நடத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நிறைய எழுதிட்டு இருந்தார். எப்போ புக்கு வருதுன்னு பார்த்தா ஒரே சமயம் 4 புக்கு வந்திருக்கு. 0 டிகிரிலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வாங்கணும். அப்புறம் விகடன் விருது கொடுத்தாங்க மாயக்குதிரை தமிழ் நிதியோட, அந்த புக்கு நான் வாங்கினேன். நான் போன தடவை வந்து படிக்கலைன்னா. ஆத்மார்த்தியோட புக்கு வந்திருக்கு, ஏந்திலி நாவல், அது வாங்கினேன். அப்புறம் சாதுரை புதுசாக நிறைய பேர் கவிதை எழுத வந்திருக்கிறாங்க. புதுசாக நிறைய பேர் பாய்ச்சல் நடத்திருக்காங்க. அதில் சாதுரையோட மத்தின்னு ஒரு தொகுப்பு சால்ட் பதிப்பகம் போட்டிருக்காங்க. அந்த புக்கு வாங்கினேன். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு புத்தகம். திருக்கார்த்தியல் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு ராம் தங்கம் எழுதியிருக்காரு. உண்மையாக நான் படிச்சுட்டா நல்லா இருக்குது அந்த புக்கு. அது எல்லாருமே வாங்கலாம். அது வேறு இந்த வருஷம் கவிதை தொகுப்பு நிறைய வந்திருக்கு. அதான் சொன்னேன், சாதுரையோட மத்தி, நேசமித்திரன் 4 தொகுப்பு, இந்த வேல்கண்ணன் புக்கெல்லாம் வந்திருக்கு. பாம்புகள் மெய் நிலம் வியாபாரம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்திருக்கு. அந்த புத்தகம் வாங்கலாம். உணவு நாவலில் வந்து ஆத்மாத்தோட ஏந்தியில் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு புகாரின்னு ஒரு வந்திருக்கு. அதெல்லாம் அந்த என்னோட சிறுகதை தொகுப்பு மட்டும்தான் வந்திருக்கு. அது எல்லாருமே வாங்கணும். ஆமாம், அது டிஸ்கவரி புக் மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம்
இல்லை அடுத்த வருஷம் இல்லை, நாவல் தான் வருது. வாலின் நிழல் அப்படின்னு ஒரு நாவல். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அதை நான் யோசித்து வச்சுருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது. தனுஷ்கோடி சம்மந்தப்பட்ட நாவல் அது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நாயோட முன்ஜென்ம கதை அது. இது வரைக்கும் மனநல பாதிக்கப்பட்ட மனிதர்களை தான் எழுதியிருக்கேன். முதல் முறை நாய் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு நாயாக மாறி எழுத வேண்டிய ஒரு நாவல் அது. 3 வருஷமாக திங்க் பண்ணியிருக்க ஒரு நாவல் அது. 2019 இறுதியில் வந்து நாவல் வருது, வாலின் நிழல் அது. நிச்சயமாக அதுக்கு தான் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணது. ஏன்னா அந்த பொறுப்பு வந்துடும்ல, அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எழுதணும் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன், எழுதிட்டுருக்கேன். 2019 இறுதியில் தான் நாவல் வந்துடும். இல்லை, இது எழுத்தாளர்களுக்கு கொண்டாட்டமான நிகழ்வு அது. 42 கிடையாது, எத்தனை வந்தாலும் அந்த எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். சில வருடங்களில் தள்ளியெல்லாம் போணுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போலாம் ஏதோ காரணங்கள் இருந்தாலும் புத்தக கண்காட்சி அது இந்த வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 10 நாள் போல். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 42வது புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் புத்தக கண்காட்சிங்கிறது சிறப்பான தரமான சம்பவம் நடக்கிற இடம் தான் அது.